ஃபோக்கஸ் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1/6/2026 குரு பயிற்சி நடக்க போகுது. குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். ஏறக்குறைய 12 வருடத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய நிகழ்வு இது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன? குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக மொத்தம் கடகத்துக்கு திரும்பி வர்றதுக்கு 12 வருஷங்கள் ஆகும். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே என்னென்னா கடகத்தில் தான் ஒரு உச்சம் பெற்று அமர்றார். உச்சம் பெற்று அமர்றது கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க. அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை, குருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. 5, 7, 9. அந்த உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படிய போகுது. ஆக சனி பகவான் எந்தெந்த ராசிக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மேஷ ராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. ஆக சனி பகவான் உங்களை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி அடையிறார். அதுக்கப்புறம் சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. ஆக நீங்கள் சனியினோட ஒரு கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் கன்னி ராசி அன்பர்கள் கண்டக சனி, தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனி, கும்பராசி அன்பர்கள் பாத சனி, மீன ராசி அன்பர்கள் ஜென்ம சனி. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்காரு. இதில் என்ன எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட் அப்படின்னா குருனோட உச்சப்பறவை நான் முன்னமே சொன்ன மாதிரி சனி மேலே படியறதுனால இந்த 6 ராசிகளுக்கும் கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னு இருக்க சனி எல்லளவும் கெடுபலன்களை கொடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ரிலீஃபுங்க. பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது என்ன, எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் நற்பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. ரிஷப ராசிக்கு லாப சனியாக இருக்கார். மிதுன ராசிக்கு கர்ம சனியாக இருக்கார். அதே மாதிரி கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியாக இருக்காரு. துலா ராசிக்கு ரோக சனி, விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி, மகர ராசிக்கு சகாய சனி. ஆக இந்த ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்லது செய்யணும் அப்படின்னு இருக்காரு. நல்லது செய்யணும்னு இருக்க சனி பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா மந்தன், முடவன், நிதானமாக தான் நல்லது செய்வான். ஆனால் குருனோட பார்வை சனி மேலே படியறதுனால கட நிறைய நல்லது செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா ராசிகளுக்குமே ரொம்ப நல்லா இருக்க போதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. ஆக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி கும்பம் பாருங்கள் நிறைய கஷ்டப்படுறதுனால உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். எப்படி ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில் இருக்கீங்க. பாத சனியில் இருக்கீங்க. பாத சனியில் சனி பகவானே உங்களுக்கு நிறைய கெடுக்க போகிறது இல்லைம்மா. அவனே பார்த்திங்கன்னா 75% உங்களை வறுத்து எடுத்துகிட்டு அவர் உங்களை போனா போட்டோம் பாவம் பிள்ளைங்க பொழைச்சி போட்டோம் அப்படின்னு விட்டுட்டுருக்காரு. ஸ்டில் 25% தான் அவர் உங்களை பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேஷன் இன்னல்கள் அப்படின்றது கொடுக்க போகிறார். ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த 25% கூட உங்களால் தாங்க முடியல. ஒரு நம்ம இந்த கை இருக்குது அப்படின்னா குத்தி 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 ரணம் முழுசும் ஆகிட்ட பின்னாடி தொட்டால் கூட நம்மளால் தாங்க முடியாது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. கவலைப்பட வேண்டாம். அந்த ஒரு 25% இவ்வளோண்டு கெடுபலன்கள் கூட சனி பகவான் கொடுக்க போகிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா குரு பயிற்சியாகி குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. ஆக சனி பாத சனியாகவே இருந்தாலும் சிவனேன்னு இருக்க போகிறா. எந்த விதத்துலையும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவான் என்ன பாவத்தில் பயிற்சியாகி அமர்ந்திருக்காரு அப்படின்னா 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க, ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் குரு ரோக குருவாக இருக்கார். உங்களுக்கு கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு குரு பகவான் முடிவு பண்ணிட்டார். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா மட்டும் போதும். அதுக்கான சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் முயற்சி அப்படின்னு எடுத்தீங்களானா மட்டும் போதும். உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஹெல்ப் அப்படின்றது வரும். அதை வாங்கி நம்ம கடன் அடைச்சிடலாம். நமக்கு அதுக்கான பார்த்திங்கன்னா சாத்தியக்கூறுகள் அப்படின்றது நிறைய கிடைக்குங்க. கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக. அதுக்கும் மேலே குருனோட பார்வை பொதுவாக குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 11க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவனோட பார்வை 2ஆம் பாவத்தை பார்க்குது. ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தில் நம்மளையும் மதிக்கிறாங்கப்பா, நம்மளுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அப்படின்றது குடும்பத்துலேயும் அதிகமாகுது, சமுதாயத்துலேயும் அதிகமாகுது, வேலை செய்கிற இடத்துலையும் அதிகமாகுது அப்படின்ற அமைப்பு. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் அப்படின்றது இருக்குது. காசு நடமாட்டம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. முதல்ல இருந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக இல்லை, திருப்திகரமாக இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறேன். எனக்கு இந்த வேலையே வேணாம் சாமி அப்படி தூக்கி போட்டு வந்த கும்பம் எத்தனையோ பேர். இது வரைக்கும் ஏகப்பட்ட இடத்துல ரெஸ்யூம் போட்டிருக்கேங்க, வேலை கிடைக்கவே இல்லைங்க அப்படின்ற பர்சனாலிட்டியாலும் இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கும். சுயதொழில் வச்சு நடத்துகிறவங்க சுயதொழிலை மொத்தமாக இழுத்து மூடிட்டோம். ஏன்னா முடியல, எங்களால் கிளைண்ட்ஸ் வரல, எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லை, ரொம்ப உழைப்பு இருக்க மாதிரி இருக்குது, லாபமே வர மாட்டேங்குது. அதுக்கும் மேலே லாபம் கம்மியாக வந்தால் கூட பரவாயில்ல, நஷ்டத்தை நோக்கி போச்சு.
அதனால சுயதொழிலை இழுத்து மூடிட்டோம். பார்ட்னர்னால பெரிய பிரச்சனை, அதனால சுயதொழிலை இழுத்து மூடிட்டோம். குடும்பத்தில் பிரச்சனை, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதனால சுயதொழிலை இழுத்து மூடிட்டோம். அப்படிப்பட்ட கும்பமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்கள் தொழிலில் மேன்மை, முன்னேற்றம், திருப்பி புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் கிடைக்கும். இதெல்லாமே ப்ளஸ். 12ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. வெளிநாடு போகிறது, ரொம்ப நாள் கழித்து நிம்மதியாக சாப்பிட்றது, அதாவது நல்லா சாப்பிட்றது, நிம்மதியாக தூங்குறது, குடும்பத்தில் சுபவரையோ அப்படின்றது இருக்கும். வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்பொலம் வாங்குறது, கடைசி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பைக் வாங்குறது, வீட்டுக்கு ஏசி வாங்குறது, இப்படி ஏதோ ஒன்று நல்ல சுபவரையமாக நீங்கள் செய்வீங்க. பிள்ளைங்க பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்குங்க, ஒரு 2 கிராம் கோல்டு வாங்கி வச்சேன், கோல்டு தான் இப்போ அவ்வளோ விலை விற்குதே, அந்த மாதிரின்ற ஒரு அமைப்பும் உண்டு. ஆன் தி ஹோல் வெளிநாடு போகிறது, அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்து சுற்றுலா போகிறது, குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, இப்படி நிறைய நல்லது நடக்கும். ஆன் தி ஹோல் குருனோட பார்வை சூப்பராக இருக்குது. இருந்தாலும் கவனம் அப்படின்னு ஏதாவது ஒன்றுத்தில் இருக்கணும் இல்லைங்களா? நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்களே, அந்த மாதிரி எதில் கவனமாக இருக்கணும்? ராகு சுயஸ்தானத்தில் இருக்காமா, சுயஸ்தானத்தில் இருக்க ராகு என்ன பண்ணுவான்னா, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். ப்ளஸ் தானே அது, கரெக்டு. சம்பாதிக்கணும் அப்படின்போது இன்னும் சம்பாதிக்கணும், தொழிலில் நம்பர் 1 இருக்கணும், சக்ஸஸாக இருக்கணும், நம்ம குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் ஏற்படுத்துவோம். இது ப்ளஸ். மைனஸ் என்ன? அந்த இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் காதல்லையும் இருக்கும், காமத்துலேயும் இருக்கும். அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம சம்பாதிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்படினாலும் சம்பாதிக்கலாம், அடிச்சு பிடிச்சி கூட சம்பாதிக்கலாம். எதிர் வீட்டுக்காரப்பா எப்படி நியாயமாக சம்பாதிக்கலாம், சூப்பராக வாழறான்ல, நம்மளுக்கு மட்டும் ஏன் கஷ்டம் நடக்குது? நம்ம நியாயமாக இருக்கிறதுனால தான் கஷ்டம் நடக்குது. அந்த 3ஆவது தெருவில் இருக்க 4ஆவது வீடப்பா அவனும் என்ன பண்ணுறான், அடிச்சு பிடிச்சி சம்பாதிக்கிறான், நல்லா தானே இருக்கா, அவனுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கஷ்டம் வருது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுப்போம். புரிஞ்சுட்டு நம்ம குறுக்கு வழியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அது லாக்கிப்பட்டு வராது. காரணம் என்ன? நீங்கள் சனியினோட ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு அது லாக்கிப்பட்டு வராது, நீங்கள் அதுக்கெல்லாம் பிரயோஜனப்பட மாட்டீங்க, உங்களுக்கு அதில் சரிப்பட்டு வராது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆல்வேஸ் சனியினோட ராசியில் பிறந்தவங்க நேர் வழி, உங்கள் வழி தனி வழியாக இருக்கலாம், ஆனால் நேர் வழியாக தான் இருக்கணும். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப சாதாரணங்க. அதுக்கும் மேலே இந்த ஜென்மத்தில் இருக்க ராகு என்ன ஏற்படுத்துவோம் அப்படின்னா, ஒரு விதமான மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவோம். டெல்யூஷன், இல்யூஷன், ஹாலுசினேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி நிறைய ஷன்னை போட்டுக்கலாம், புரியுதுங்களா? இந்த மாதிரி மனக்கோளாறுகளை ஏற்படுத்துவா. நம்ம இது வந்து ராகு ஏற்படுத்தக்கூடிய மாய வலை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராகுவை ஓவர் கம் பண்ணணும். ஆண் ராசி நீங்கள், சனியினோட ராசி. ஜாதி, இனம், மதம், மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு காதல் வருதுனால வீட்டில் தைரியமாக சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது உங்களுக்கு உண்டு. உங்களோட தைரியத்துக்கு முன்னாடி எந்த பிளானட்ஸும் ரொம்ப சாதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த ராகு பகவான் ஏற்படுத்தக்கூடிய குழப்ப நிலையை நீங்கள் ஓவர் கம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா போதுமானது. கேது 7ஆம் பாவம் அப்படின்போது உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு இடைவெளி, லைஃப் பார்ட்னருக்கும் உடல் சார்ந்த உபாதைகள், உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் ஒரு இடைவெளி, அதையும் ரொம்ப ஸ்மூத்தாக டேக்கிள் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரி, ஆக எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது சொல்லிட்டேன். சரிம்மா, நாங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பரிகாரம் அப்படின்னா என்னம்மா பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கும்பத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னாலே முதல்ல நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியது என்னென்னா, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்குது. அங்கே போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். எங்களுக்கு அதெல்லாம் பெருசாக நம்பிக்கையே இல்லைம்மா, எதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு மனசே லயிக்க மாட்டேதும்மா, எங்களால் முடியாது. ரொம்ப எளிமையான விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு சனிக்கிழமை போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், முடியலன்னா என்றைக்குனாலும் போங்க. போயிட்டு அங்கே போயிட்டு இன்ஸ்டா ரீலை கூட பாருங்கள், அங்கே போயிட்டு யாருக்கூடனா பேசக்கூட பேசுங்க, அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட பரவாயில்ல, சிவன் கோயிலில் போய் சும்மா உட்காந்துட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். இப்போ நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள். உலகத்தில் உள்ள அத்துணை உங்கள் ராசி அன்பர்களுக்கும் இதே பலன்கள் தான். இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ, இல்லைங்க நாங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும். குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எப்போதான் ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிள்ளைங்களுக்கு எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் கூடி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்போ தான் நாங்கள் வீடு கட்டுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கும் என்னைக்கு சந்தோஷம் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பலவிதமான ஒரு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கும். எப்படா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தாங்க அதுக்கான பர்ஃபெக்ட் இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேயில், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.